உன்னை காணான்னு சொல்லி வெளியில தேடி போனேன். பிரதீபா கூப்பிட்டு என்கிட்ட ஒரு போட்டோ காட்டுறாங்க. அந்த போட்டோவை பார்க்கும்போது அந்த ஹரிகிருஷ்ணன் கூட அம்மா வெளியில போயிருக்காங்க. ஹரி சாரு உங்க அம்மாவுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் பவி? சொல்லு, என்ன அர்த்தம் கேக்குறேன்ல. அசிங்கமா இல்ல? இப்படி பேச உனக்கு அசிங்கமா இல்ல? உனக்கு என்ன அர்த்தம் தோணுது? சொல்லவா சொல்லவா? அந்த ஆள் திரும்ப திரும்ப வீட்டுக்கு வர்றது, இந்த மாதிரி ஏதாவது ரீசன் கண்டுபிடிச்சு அம்மாவை ஹோட்டலுக்கு வர சொல்றது, கிஃப்ட் கொடுக்கறது, பாராட்டுறது, பப்ளிக் ஃபங்க்ஷனுக்கு இன்வைட் பண்றது, இதோ இந்த மாதிரி மியூசிக் ஃபங்க்ஷனுக்கு டிக்கெட் எடுத்து அனுப்புறது, இது எல்லாமே எனக்கு அதிர்ச்சியா இருக்கு, அசிங்கமாவும் இருக்கு. படிச்சவனாடா நீ? இவ்வளவு கீழ்த்தரமா யோசிக்கிறதுக்கு எப்படி உன்னால மட்டும் முடியுது? நான் நடந்துகிட்டது கீழ்த்தரம்னு நீ மட்டும் தான் சொல்லுவ. ஊர் என்ன சொல்லுது தெரியுமா? அம்மாவுக்கு எதுக்கு இவ்வளவு வயசுக்கு அப்புறம் இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு கேக்குறாங்க. யாரா கேட்டது? அந்த பிரதிபாவா? சொல்லு, அவங்க தானே கேட்டாங்க. ப்ளீஸ் ஸ்டாப் இட் பவித்ரா. யாரு கேட்டாங்க, என்ன சொன்னாங்கன்றது விஷயமே கிடையாது. அம்மாவுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? எனக்கு சுத்தமா பிடிக்கல. தப்புடா சந்தோஷ், நீ இப்படி பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரி விடு, மத்தவங்க என்னமோ பேசிட்டு போட்டோம். நீ என்ன நினைக்கிற சொல்லு. தப்புதான், பெரிய தப்பு. எங்க அம்மா ஏன் அம்மாவா இருக்கிறது மட்டும்தான் எனக்கு பிடிக்கும். அவங்க மேல அக்கறை காட்டுறது, அவங்க கிட்ட அன்பா இருக்கிறது, அவங்களுக்கு வேண்டியதை செய்யறதுக்கு இந்த ஆள் யாரு? அந்த ஆள் பண்றத பார்க்கும்போது எனக்கே டவுட்டா தான் இருக்கு. அந்த ஆள் பண்றத பார்க்கும்போது எனக்கே டவுட்டா தான் இருக்கு. என்ன பத்தி அவ என்ன சொல்றான்னு கேட்டீங்களா? கேட்டீங்களா நீங்க? என்னோட குட்டி என்ன பத்தி இவ்வளவு தப்பா பேசுறான், என்னால கேட்க முடியல. அவ அப்படி பேசலாமா? என்னோட குட்டி என்ன பத்தி பேசலாமா? இப்படிலாம் பேசலாமா? சொல்லுங்க, ஏதாவது பதில் சொல்லுங்க. அம்மா சொல்றத கேளுமா.
அம்மா ப்ளீஸ் மா. ப்ளீஸ் ஆ? அத்தை டேய் கதவை திறங்க. சந்தோஷ் என்னாச்சு? அம்மா ப்ளீஸ் அத்தை. டேய் அத்தை என்னடா? டேய் டேய் அம்மா டேய் சந்தோஷ் என்னடா சத்தம்? ஏன்டா அப்படி கதவை அம்மா கோச்சு தட்டிட்டீங்க? போய் கதவை பூட்டிக்கிட்டாங்க தாத்தா. கொஞ்சம் திறக்க சொல்லுங்க தாத்தா. ஓபன் பண்ண சொல்லுங்க டேய், தாத்தா. லட்சுமி அப்படிலாம் பண்ண மாட்டாளடா. எல்லாம் இவனால தான் தாத்தா. முட்டாள்தனமா பேசிட்டு அதான் அத்தை உள்ள போய் கதவை டேய் பூட்டிட்டாங்க. அப்படி என்னடா பேசுன? தாத்தா அதெல்லாம் ஒண்ணு இல்ல தாத்தா. முதல்ல திறக்க சொல்லுங்க தாத்தா. ஒண்ணும் இல்லையா? கொன்றுவேன் உன்னை. இவனால தான் தாத்தா எல்லாம். நான் சொல்றேன் உங்ககிட்ட கேட்டு தானே நாங்க போனோம். உங்களுக்கே தெரியும் எல்லா விஷயமே. அத்தைக்கு கச்சேரிக்கு போகணுன்றதால தான் கூட்டிட்டு போனோம். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் டிக்கெட் கிடைக்கல. டிக்கெட் கிடைக்கலன்ற விஷயம் எப்படி ஹரிசருக்கு தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. இவன் என்னடானா முட்டாள்தனமா என்னென்னமோ பேசி அத்தையை கஷ்டப்படுத்திட்டான் தாத்தா. இவன் பேசினதை பேசினா என்கிட்ட பேசியிருந்தா பரவாயில்ல. அத்தை முன்னாடி எதுக்காக இப்படி பண்ணி தொலைச்சான்னு எனக்கு தெரியல தாத்தா. இப்படி பேசி பேசி கடைசியில நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம ஹரிசரையும் அத்தைய வச்சு டவுட்டா பேசிட்டான் தாத்தா. அத அத்தையும் கேட்டுட்டாங்க. பாவம் அத்தை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க கேட்ட உடனே. டேய் முட்டா பட. டேய் அவ என் மருமக இல்லடா, என் மக. டேய் எனக்கு அப்புறம் தாண்டா அவ உனக்கு அம்மா. என் பிள்ளை எப்படி கேவலமா பேசிட்டியடா. என் கண்ணு முன்னாடி நிக்காதடா. போட. லட்சுமி அம்மா அம்மா சொன்னா கேளுமா. அம்மா சின்ன வயசுல இருந்து அவனை நான் எவ்வளவு பொத்தி பொத்தி வளர்த்தேன். அவனை நான் எவ்வளவு பாசமா வளர்த்தேன். கடைசியில இதெல்லாம் கேக்குறதுக்கா? இப்படி எல்லாம் சொல்றது கேக்குறதுக்கா? சொல்லுங்க. கதவை திறங்க அத்தை. ஆ, அத்தை, லட்சுமி please அத்தை. ஓ கடவுளே. அவனுக்காக தானே இந்த உசிரே வாழ்ந்துட்டு இருக்கு. அவன் இப்படி எல்லாம் என்ன பத்தி நினைக்கலாமா? என்ன பத்தி இப்படி எல்லாம் பேசலாமா? தாத்தா, அம்மா, தாத்தா, சொல்லுங்க தாத்தா. லட்சுமி, கதவை அத்தை, திறம்மா. கதவை திறங்க அத்தை. சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்க? நான் ஏன் உயிரோட இருக்கணும்? வேண்டாம். இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அத்தை, பணம் நிறுத்துறாதம்மா. யாருக்குமே என் மேல பாசம் இல்ல. அவனுக்கு என் மேல பாசமே இல்ல. அப்புறம் நான் ஏன் உயிரோட இருக்கணும் சொல்லுங்க. நான் வந்துடுறேன். உங்ககிட்டயே வந்துடுறேன். அதான் நல்லது. அதான் நல்லது. அதான் நல்லது. வந்துடுறேன். அத்தை. ஆ, லட்சுமி ஆ. ஆ, வந்துடுறேன். உங்ககிட்டயே வந்துடுறேன். அத்தை, அத்தை, அத்தை. அத்தை, அத்தை. என்ன பண்றீங்க அத்தை? அத்தை, நான் போறேன் பவி. இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். அத்தை சொன்னா கேளுங்க அத்தை. கீழே இறங்குங்க அத்தை. ஏதோ தெரியாம பேசிட்டா. ப்ளீஸ் அத்தை கீழே இறங்குங்க. இல்ல பவி, இல்ல. குட்டிக்கு என் மேல பாசம் இல்ல பவி. நான் போறேன். அத்தை உங்க புள்ள தானத்தை. ப்ளீஸ் அத்தை ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை சொன்னா கேளுங்க. அவன் எதுக்கு இப்படி எல்லாம் என்கிட்ட பேசினா? நான் போறேன். அத்தை ப்ளீஸ் அத்தை இறங்கி வாங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை. ஐயோ அத்தை சந்தோஷ். தாத்தா அம்மா. அத்தை தூக்க மாட்டீங்க போறாங்க. கதவு ஓடுறா. ஐயோ அம்மா 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 சாரிமா. அம்மா ப்ளீஸ் அவன் மா. பேசுனா அம்மா என்னம்மா? கதவை திறம்மா. நான் அம்மா இருக்கேன்ல. ப்ளீஸ் மா கதவை அம்மா. திறம்மா. அம்மா அம்மா ப்ளீஸ் மா கதவை திறம்மா. அம்மா அம்மா எது தப்பான முடிவு? அம்மா கதவை திறம்மா. அம்மா ப்ளீஸ் மா தப்பு பண்ணிட்டேம்மா. அம்மா நீ செத்துட்டா நானும் செத்துருவேம்மா. என்னை பத்தி உனக்கு தெரியல. அம்மா சொல்றத கேளுமா. நானும் செத்துருவேம்மா. அம்மா அம்மா சொல்றத கேளுமா. அம்மா கதவை திறம்மா. குட்டி. அம்மா நான் தெரியாம சொல்லிட்டேம்மா. அம்மா 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 நான் தெரியாம சொல்லிட்டேம்மா. என்ன மன்னிச்சிருமா. அம்மா என்னடா சொன்ன? அம்மா என்னடா சொன்ன? இனிமே அப்படி சொல்ல மாட்டேம்மா. என்ன சொன்ன? நானும் செத்துருவேன்னு சொன்னேம்மா.
அப்படி சொல்லுவேன், அப்படியே சொல்லுவேன். மன்னிச்சிருமா. ஏன்டா இப்படி பேசுன? இது பாரு, இப்படிலாம் பேசக்கூடாதுடா. அம்மா என்ன மன்னிச்சிருமா. அம்மா ப்ளீஸ்மா என்ன மன்னிச்சிருமா. இல்லடா குட்டி, இப்படிலாம் பேசாதடா, இப்படிலாம் பேசாதடா குட்டி. குட்டி, இப்படிலாம் சொல்லாத. நீ உயிரோட இருக்கிறதுனால தானே இந்த அம்மா உயிரோட இருக்கே. சாரிமா. நீ அப்படி பேசுவ, நீ அப்படி பேசுவ. பேசுவாட்டேமா. ஏந்திரி, ஏந்திரி. அம்மா உயிரோட இருக்கும்போது உன்னால இப்படிலாம் பேச முடியுது? சாரிமா. அம்மா மேல உனக்கு நம்பிக்கை இல்லையாடா? இருக்குமா. சாரிமா. எப்படி உன்னால இப்படிலாம் பேச இல்லம்மா, முடியுது? இனிமேல் அப்படி சொல்ல மாட்டேன். லட்சுமி, இந்த கிழமை என்ன உசுரோட இருக்கிறதுக்கு காரணமே நீதாம்மா. நீ இல்லாம போயிட்டா என்னை யாருமா கவனிச்சுக்குவா? அப்படிலாம் பேசாதீங்கப்பா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா, அப்படிலாம் பேசாதீங்க, என்ன மன்னிச்சிடுங்கப்பா. அம்மா இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணிடாதம்மா. ஏன் அத்தை இப்படி எல்லாம் பண்ணீங்க? ஒரு நிமிஷம் நாங்கெல்லாம் ரொம்ப பயந்துட்டோம் அத்தை. ஏன் அத்தை இப்படி பண்ணீங்க? அழாத. எல்லாம் இவன் பேசுறதுனால தான். அவன் பேசுறதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க அத்தை. அதெல்லாம் விடுங்க சாரிமா. அத்தை. சாரிமா. அம்மா சாரிமா, நான் தெரியாம சொல்லிட்டேம்மா. சரி சரி, விடுங்க அத்தை. எல்லாம் விட்டுருங்க, எல்லாத்தையும் மறந்துருங்க அத்தை. ப்ளீஸ் அத்தை. தாத்தா, அத்தை கூட்டு போங்க தாத்தா. அத்தை. லட்சுமி, வாமா, எங்களை விட்டுட்டு எங்கேயும் போயிடாதம்மா. வாமா, வாமா, வாமா லட்சுமி. அம்மா சந்தோஷ், சந்தோஷ், விட்றா, அழாதடா, விட்றா. சொன்ன கேளு, விட்றா, அழாத, அழாத. இல்ல பவி, நான் தப்பு பண்ணிட்டேன் பவி. அப்படி பேசிருக்க கூடாது. சரி விட்றா, ஏதோ பேசிட்டு விடு. நான் தப்பு பண்ணிட்டேன். பிரதிபா, உன்ன ஒரு நிமிஷம் வாங்க. இங்க உங்களுக்கு அந்த சவுண்ட் கேக்குதா? குல்ஃபி வண்டி சத்தம். ஐஸ் வண்டி தானே? குல்ஃபி, ஐ தாட் சோ. ஓகே, வேகமா போய் ஃபாஸ்டா 2 குல்ஃபி வாங்கிட்டு வாங்க. ஓடுங்க. அம்மா பால் வாங்க போறேன், வரும்போது வாங்கிட்டு வரட்டுமா? அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். வண்டி போடும். கோ ஃபாஸ்ட். வா பவித்ரா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. பிரதிபா இருக்காங்களா? உள்ளதாமா இருக்கா. அவ குல்ஃபி ஐஸ் வாங்கிட்டு வர சொன்னா, அதாம்மா போயிட்டு இருக்கேன். ஐயோ, அவன் வேற போயிட போறான். சரி நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். கொய்யன சத்தம் கேக்குதா? 10 நிமிஷத்துக்கு அதே சத்தம் தான் கேக்கும். How dare you? ஏய், நிறுத்து. ஏற்கனவே நீ என் ஃபேமிலி விஷயத்துல இன்டர்ஃபியர் ஆகும்போதே நான் இதை பண்ணிருக்கணும். அடங்கு. What nonsense are you talking? உன் ஃபேமிலி விஷயத்துல நான் எப்ப இன்டர்ஃபியர் ஆனேன்? ஓ, ஃபுல்லா ஏன் வாயால சொல்ல வைக்க ஆசையா? நான் ரெடி. பட் சொல்றப்போ இன்னும் கடுப்பாவ, இன்னும் கோவம் ஜாஸ்தி ஆகும். உன்னோட முடிய வேண்டியது இன்னும் 10-15 டெவலப் ஆகும். பரவாயில்லையா? இந்த பவித்ரா பாக்க நல்ல பொண்ணா இருக்காளே, பழக கம்ஃபர்டபிளா இருக்காளே, ஒன்னும் பண்ண மாட்டான்னு நினைச்சியா? தொலைச்சிருவேன், தொலைச்சு. ஏய், உன்னை யாரு சந்தோஷ் கிட்ட போய் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்ல சொன்னது?
இல்ல தெரியாம தான் கேக்குறேன். இந்த பத்த வைக்கிறதெல்லாம் சீப்பா தெரியல. லிசன், நீ ஏதோ தப்பா நினைச்சிட்டு இருக்க. நான் உன சந்தோஷ் கிட்ட போய் எதுவும் சொல்லல. ஏய், என்னை விட மூத்தவன்ற ஒரே காரணத்துக்காக ஒரே அறையோட நிறுத்திட்டேன். இல்லனா ஏறி மிதிச்சு போயிட்டே இருந்திருப்ப, பாத்துக்கோ. ஏய், இங்க பாரு, இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இன்னொரு தடவை என் குடும்பத்துல தலையிட்ட அடி விழாது, இடிதான் விழும். ஜாக்கிரதை. பவித்ரா, என்னம்மா அவளை பாத்தியா? பாத்துட்டேன், நல்லா பாத்துட்டேன். நான் வேற குல்ஃபி ஐஸ் வாங்காம வந்துட்டேன். வாய்க்கு வந்தபடி கத்த போறா. வாயே திறக்க மாட்டா. நீங்க போங்க. அம்மா, குல்ஃபிக்காரன் போயிட்டான். பக்கத்து தெருவுக்கு தான் போயிருப்பான். நான் வேணா தேடி பார்த்து வாங்கிட்டு வரட்டுமா? இல்லம்மா, நான் போய் வாங்கிட்டு வரேன். நான் வாங்கியாச்சு, போங்க. அத்தை மனசளவுல ரொம்ப கலங்கி போயிருக்காங்க. சந்தோஷ் பேசினதெல்லாம் மறந்துட்டேன்னு அவங்க சொன்னாலும் அதோட வலியை அவங்க இன்னும் மறந்திருக்க மாட்டாங்க. அத்தை இது எல்லாத்தையும் மறக்கணும்னா முதல்ல அவங்க உசுரா நினைக்கிற சந்தோஷ முழுசா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சந்தோஷம் அத்தைய புரிஞ்சுக்கணும். நாம தான் சந்தோஷ்க்கு எப்படியாவது புரிய வைக்கணும். சந்தோஷ், என்ன பண்ண போற? இந்த டிக்கெட் அவர்கிட்ட கொடுக்க போறேன். தேவையில்லாம எந்த பிரச்சனையும் வச்சுக்க வேண்டாம் சந்தோஷ். தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. திருப்பி கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் வராது பவி. சொல்ல போனா இன்னைக்கு நடந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளம் நம்ம வீட்டுக்கு வராம இருக்கிறதுக்கு இதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. அப்படி கொடுத்துதான் ஆகணும்னா கூட நானே கொடுத்துக்கிறேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லைன்னு சொல்லலடா. ஆனா உனக்கு ஏன் அவரை பிடிக்கலன்னு எனக்கு தெரியவே இல்ல. அவர் பேரை எடுத்தாலே எரிஞ்சு எரிஞ்சு விழற. நீ இப்படி நினைக்கிற அளவுக்கு அவர்கிட்ட எந்த பேட் குவாலிட்டியும் இல்லையே. ஐயோ, ஐ எம் டோட்டலி அக்ரி பவி. ஓகேவா? இதுக்கு மேல இந்த டிக்கெட் நம்ம வீட்ல இருக்க கூடாதுன்னு தான் சொல்றேன். அதுக்காக தான் இதை அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன். நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் புரிஞ்சுக்க மாட்டேன் நான் சொல்றேன். இல்ல இந்த டிக்கெட்டை யூஸ் பண்ணி நாளைக்கு ஷோக்கு போறேன்னு சொல்றேனா? இந்த நைட் நேரத்துல இத கொண்டு போய் கொடுக்கறதுல என்ன பாயிண்ட் இருக்கு? பவி, நைட்டா இருந்தா என்ன, டேயா இருந்தா என்ன, எது முக்கியம்னு நினைக்கிறோமோ அதை செஞ்சிடணும். நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். நீ மாறவே மாட்டடா. நீ தான் பவி என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. நான் போயிட்டு வந்துடுறேன். இது அடுத்த மாசத்துக்கு. சார், ஆ? நீங்க சொல்ல போற டிஷ் எல்லாம் நம்ம கிச்சன்ல ரெடியா இருக்கு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா நம்ம புது மெனுல ஆட் பண்ணிக்கலாம். ஃபெஸ்டிவல் சீசன் ஆரம்பிக்க போகுது மேடி. எல்லாரையும் சார்ஜ் எடுத்துக்க சொல்லு. ஏன்னா அடுத்த 2-3 மாசத்துக்கு நம்ம ரொம்ப பிஸியா இருக்க போறோம். மூச்சு விட கூட டைம் இருக்காது. ஷூர் சார். அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன். லக்ஷ்மி மேடம் அந்த ப்ரோக்ராம் போயிட்டு வந்திருப்பாங்கல்ல, பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு ஏதாவது சொன்னாங்களா? இல்ல, ரொம்ப ஆர்வமா டிக்கெட்லாம் வாங்கி கொடுத்தீங்களே, அவங்களுக்கு அது பிடிச்சுதான் தெரிஞ்சுக்கலாம் தான். அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற?
அது தெரிஞ்சு இப்ப நான் ஒன்றும் பண்ண போறது இல்ல. நீங்க தான் அந்த டிக்கெட்டை வாங்கி தரப்போறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஒருவேளை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா கொஞ்சம் கடுப்பாகலாமே நினைச்சேன். நீ ஒரு சிங்கிள் பீஸ் மேடி, சான்ஸே இல்ல. தேங்க்யூ. உன்ன மாதிரி ஒரு கேரக்டர் நான் லைஃப்ல மீட் பண்ணதே இல்ல. தேங்க்யூ. பட் நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதிலே சொல்லலையே சார். ஆமா இல்ல, அவங்க கிட்ட இருந்து எந்த போனும் வரல இல்ல. மேபி ஏதாவது வேலையில பிஸியா இருந்திருப்பாங்க. பண்ணட்டும், மெதுவா பண்ணட்டும். சரி, டைம் ஆச்சு, நீ கிளம்பு. ம், பாப்பா எப்படி இருக்கா? நல்லா இருக்கா சார்? பாய். வரேன் சார்.